கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன். ஐசிசி நடத்தக்கூடிய T20 கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. அது பற்றிய நம்ம பார்ப்போம். இன்று இரண்டாவது போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பப்புவா நியூ கினியா அணிகளுக்கு இடையே இன்று நடக்க இருக்கிறது. அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. வெஸ்ட் இண்டீஸுடைய உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தில் இருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸுக்கு கூடுதல் பலம். அதே போல் பப்புவா நியூ கினியா அந்த அணியுடைய உதயத்தின் மேலே மந்தன் இருக்கிறது. ரொம்ப சோம்பலாக விளையாடுவாங்கன்றதை காமிக்கிறது. ரொம்ப மந்தமாக ஆட்டம் இருக்கும். அதுவும் லாபாதிபதி அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அப்போ விரயம் ஆகக்கூடிய அமைப்பு தான் பப்புவா நியூ கினியாவுக்கு இருக்குது. வெற்றி ஸ்தானத்துலேயும் கவிப்பு இருக்கிறது. அந்த அணிக்கு சிறப்பு இல்லை. ஆனால் பொதுவாகவே பப்புவா நியூ கினியா இந்த போட்டிகளில் ஏதாவது ஒரு சின்ன இம்பேக்டை இந்த வேர்ல்டு கப்பில் ஏற்படுத்துவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு உதயத்தின் மேலே வெஸ்ட் இண்டீஸ்க்கு உட்கார்றதுனால வீறு கொண்டு விளையாடுவாங்க. அவங்க குறைந்த ரன்கள் அடித்தா இவங்க குறைந்த ஓவரில் வின் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிக ரன்கள் அடித்து ரொம்ப சுருட்டிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அமைப்பு இருக்கிறது. இல்லை பப்புவா நியூ கினியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா குறைஞ்ச ஓவர்களுக்குள்ளே சுருட்டிட்டு அதையும் குறைவாகவே அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சம்பிரதாய போட்டி மாதிரி தான் இருக்கிறது. இருந்தாலும் அதில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தனது முத்திரையை பதித்து இன்று வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.